தமிழக தேர்தல் முடிவுகள் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நெருப்பாற்றில் நீந்தி மீண்டெழுவதே எங்கள் வரலாறு என தோல்விக்கு பிறகும் திமுக தலைவர் ஸ்டாலின் வீரவேசமாக சூழலித்துள்ளார். கோட்டையை வசப்படுத்தினாலும் தனிப்பெரும்பான்மை இல்லாத ஜோசப் விஜய்க்கு கி வீரமணி விடுத்துள்ள $1 மில்லியன் எச்சரிக்கை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. தேர்தல் தோல்விக்கு பிறகு அறிவாலயத்தில் நேற்று என்ன நடந்தது? மூத்த தலைவர் கி வீரமணி இதை பற்றி சொல்லியது என்ன? ஜனநாயக மரபுப்படி தனிப்பெரும்பான்மை இல்லாவிடனும் அதிக இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்கவிருக்கும் தாவேகா தலைவர் ஜோசப் விஜய்க்கு நமது வாழ்த்துக்கள் என்று திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அறிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான நடந்து முடிந்த தேர்தலின் முடிவுகள் வெளிவந்துவிட்டன. சாதனைகளை சரித்திரமாக நாளும் நிகழ்த்தி காட்டியது. திமுக திராவிட மாடல் ஆட்சி, ஒன்றிய RSS பாஜக கேள்விக்குறியாக்கிய தமிழ்நாட்டு உரிமைகளை காத்த மீண்டும் பழைய வர்ண தர்மத்திற்கே வகை செய்ய துடிக்கும் நிலைமைகளை எதிர்த்து ஓங்கி குரல் கொடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது தலைமையில் நடத்தப்பட்டு திக்கட்டும் பாராட்ட பெற்ற ஆட்சி எதிர்க்கட்சியாக அமர வைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தந்த அதிர்ச்சியான முடிவுகள் என்பது உண்மை என்றாலும் இது ஒரு முதிர்ச்சியான முடிவுகள் அல்லவே என்று உலகம் கேள்வி எழுப்பும் நிலைதான். மக்கள் நாயகமான ஜனநாயகத்தில் பல நேரங்களில் இப்படிப்பட்ட தேர்தல் தீர்வுகள் வருவது உண்டு. சில நேரங்களில் நீதிமன்ற தீர்ப்புகளை கூட ஏற்க முடியாத வகையில் நல்ல தீர்ப்புகளாக அமையாத போது கூட அதனை ஏற்பதுதான் முறையானது என்றது உண்மை போல மக்கள் மன்ற தீர்ப்பையும் ஏற்பதே ஜனநாயகத்திற்கான தனித்தன்மையாகும். அதன்படி வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சிறந்த நடிகர் என்று திரையுலக நாயகர்களால் ஒருவராக திகழ்ந்த திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அவரது கட்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் ஜனநாயக மரபுக்கேற்ற நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாற்றம் என்ற பெயரில் இது நிகழ்ந்திருந்தாலும் திரைக்கவர்ச்சி, அதுவும் இளைஞர்களின் மோகத்தின் அறுவடையாகும். இதில் மிகப்பெரிய விபரீதம் ஒரு ஆட்சியின் சாதனைக்கு பரிசு தோல்விதானா என்ற கேள்விக்கு எளிதான பதில் கிடைக்க கால மக்களை காத்திருக்க செய்கிறது. மக்களின் விருப்பம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் தேர்தல் அரசியலில் இது ஒரு முக்கிய திருப்பம். 2 ஆண்டுகால கட்சியின் நிறுவனராக ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி மேல் கேள்வி கேட்ட நிலை இனி மாறி மற்றவர்களின் கேள்விகளுக்கு, குறிப்பாக திமுகவும் அரசியல் தெளிவுள்ள அறநெறியாளர்களும் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்தே தீர வேண்டிய கட்டாயத்திற்கு இந்த ஜனநாயக தீர்ப்பின் மூலம் தள்ளப்பட்டு இருக்கிறார் முதலமைச்சராக இருக்கும் தாவேகா தலைவர். நீண்ட அனுபவத்தினை பெற்று உழைப்பின் உருவமாக திகழ்பவர் மு.க. ஸ்டாலின். நேர்மையும் நெஞ்சுரமும் அரசியலில் வெற்றி நீண்ட அனுபவத்தினை பெற்று இன்றும் நாளையும் திமுகவின் தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தோல்வி கண்டு சிறிதும் சோர்வடைந்து சுருண்டு விடவில்லை. இளைஞராக இருந்து பொது வாழ்வில் ஈடுபட்ட காலம் முதலே நெருப்பாற்றில் நீந்து மீண்டெழுந்தவர் அவர். தேர்தல் முடிவுகள் தமக்கு சாதகமாக அமையவில்லை என்றாலும் முழுமையாக முடிவுகள் வெளிவரும் முன்பே மூளையில் முடங்கி போகாமல் அண்ணா அறிவாலயத்திற்கு நேற்று மாலையே வந்து அந்த தோல்வியை வெற்றியாக்கும் மனத்தின்மையுடன் சுருக்கமும் உருக்கமுமான ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். பெயர் கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்பதற்கேற்ப அவருக்கே உரித்தான ஒப்பற்ற பரிபக்குவமான அந்த அறிக்கை அவரது உணர்வுகளின் பண்பாடாக அமைந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் சேர்த்தே ஆட்சி நடத்தினேன். நான் எனது சக்தியை மீறி உழைத்தேன். எனது அரசியல் பொது வாழ்வில் அதிகப்படியான வெற்றியையும் பார்த்துள்ளேன், தோல்விகளையும் சந்தித்துள்ளேன். எனவே லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்விகள் மட்டுமல்ல என்று செயல்படக்கூடியவன் நான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என பிரகடனப்படுத்தியுள்ளார். போதுமான பெரும்பான்மை பெறாத ஒரு ஆட்சியைத்தான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் நாளை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தாவேகா தலைவர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தந்துள்ளனர். அந்த பிரச்சனையோடு அவர் அளித்திட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றி காட்ட வேண்டியது முக்கிய ஜனநாயகன் கடமை. அதை எப்படி ஆற்றுவார் என்பது அவர் முன் உள்ள $1 மில்லியன் கேள்வியாகும் என வீரமணி தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.